எனக்கு ஒரு உண்மைய சொல்லுங்க. நீங்க ஒரு கார் ரிவ்யூ பார்க்கும்போது, இல்ல பார்த்து முடிக்கும்போது என்னெல்லாம் யோசிப்பீங்க? இது பெய்டோ! ஒருவேள பிராண்ட் கிட்ட லட்சங்கள்ல காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்காங்களோ! அப்படியும் இல்லன்னா, எல்லாரும் ஒரே டைம்ல வீடியோ போடுறாங்களே! அப்போ ஸ்கிரிப்ட் குடுத்திருப்பாங்களா என்ன? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஒருவேள இந்தியன் ஆட்டோ ஜர்னலிசம் அப்படின்றது சோல்ட் அவுட் ஆயிருச்சா? ஐ மீன் விற்கப்பட்டுருச்சா? இந்த மாதிரி உங்க மனசுல நெறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அத நாங்க கமெண்ட் செக்ஷன்லயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு அதுக்கான ஒரு பிரேக் டவுன தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இங்க டிராமாஸ் இருக்க போறதில்ல, விக்டிம் கார்ட் ப்ளே பண்ண போறதில்ல, ஸ்ட்ரக்சரல் ரியாலிட்டிய மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறோம். இங்க இந்த ஆட்டோமொபைல் ஜர்னலிசம் அப்படின்றது ஒரு சிஸ்டம்குள்ள மாட்டிக்கிட்டு சப்ரஸ் ஆகி அழுத்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அழுத்தம் இருக்கு. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஆக்சஸ் இல்லாம சிரமப்பட்டு நெறைய ஜர்னலிஸ்ட் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு வராங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இத ஓப்பனா வெளிப்படையா பேசி தானங்க ஆகணும். அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் குடுக்கும். லான்ச்சோட ஃபர்ஸ்ட் டேல நீங்க பார்க்குறது எல்லாமே வாக் அரவுண்ட் வீடியோஸ் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. வாக் அரவுண்ட் வீடியோஸ் எல்லாமே எம்பார்கோ செய்யப்பட்டிருக்கும். எம்பார்கோனா என்ன? நீங்க ஒரு காரோட லான்ச்ல அதோட ஃபீச்சர்ஸ் பத்தி பேசலாம், ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாம், கிளைம்டு ஃபிகர்ஸ் பத்தி பேசலாம். பட் நீங்க ஒபினியன்ஸை பேசக்கூடாது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸை அனலைஸ் பண்ணவும் கூடாது. கூடவே நீங்க டிரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிரைவ் ஃபீல் அப்படின்றத வாயவே திறக்கக்கூடாதுங்க. இதுதான் ரியாலிட்டி. இது ஸ்கிரிப்டடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது கான்ட்ராக்ட். சப்போஸ் இந்த கான்ட்ராக்ட்ட மீறினா என்ன ஆயிரப்போகுது? நீங்க கான்ட்ராக்ட்ட மீறி செயல்படுங்களேன்னு கேட்டீங்கன்னா, எம்பார்கோவ நம்ம வயலேட் பண்றோம் அப்படின்னா, லீகலா நம்ம இஷ்யூவ ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம சேனல பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. இது கூடவே ஃபியூச்சர்ல எந்த லான்ச் ஈவென்ட்ஸ்க்கான இன்வைட் அப்படின்றதும் நமக்கு கிடைக்காது. அதனால தான் லான்ச் ஈவென்ட்ல நம்ம ஒப்பீனியன்ஸ் ஐ மீன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம் வாக் அரவுண்ட் வீடியோஸ்ல. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே அந்த ப்ராடக்ட்டை பிரைஸ் பண்ற மாதிரி ஒரு வேவ தான் கிரியேட் பண்ணும். இங்க தான் அந்த பெர்செப்ஷன் கேப் அப்படின்றது உருவாகுது. எங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட் உங்ககிட்ட இருந்து போய்க்கிட்டே இருக்கு. ஸோ இதற்கான காரணம் வந்து வாக் அரவுண்ட் வீடியோஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் படி எம்பார்கோ செய்யப்பட்டிருக்குங்க. சரி, வாக் அரவுண்ட்ல தான் அவ்வளவு பிரச்சனை. மீடியா டிரைவ் ஈவென்ட்னு ஒன்று அட்டன் பண்ணுவீங்களே, அதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்ல முடியாதான்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி ப்ரோஸ் அண்ட் கான்ஸை சொல்ல முடியும். ஒரு காரை டிரைவ் பண்றோம்னா அதை பத்தின இம்ப்ரெஷன்ஸை ஷேர் பண்ணலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பேசலாம். சப்போஸ் அந்த வண்டியில ப்ரோஸை தாண்டி கான்ஸ் நிறைய இருக்கு. அந்த கான்ஸை நாங்க அதிகமா ஹைலைட் பண்றோம் அப்படின்னா, இங்க எந்த பிராண்டும் எந்த பிஆர் டீமும் ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்னு அந்த மீடியா டிரைவ் ஈவென்ட்ல சொல்ல மாட்டாங்க. பட் இன்டைரக்டா உங்களுக்கு அடுத்த லான்ச்சுக்கான இன்வைட்ஸ் அப்படின்றது வராது. நீங்க சப்போஸ் அந்த பர்டிகுலர் வண்டியை ஃப்ளீட் வண்டியா கேட்டிருக்கீங்க லாங் டேர்ம் டெஸ்டிங் அப்படின்னா கண்டிப்பா தர மாட்டாங்க. இங்க ஸ்மால் சேனல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்மள மாதிரி க்ரோவிங்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ்க்கு வந்து ரிஸ்க் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்திங்க. லிமிடேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம். இதுவே வளர்ந்த சேனல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஆட்டோ இருக்காங்க, பவர் இருக்காங்க, ஃபாஸ்ட் இருக்காங்க. இவங்கலாம் ஓப்பனா ஒரு சில விஷயங்கள்லாம் பேச முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட பிராண்ட் growth அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி, நம்பர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இந்த கார்ப்பரேட் கார் பிராண்ட்ஸ் அவங்கள இன்வைட் பண்ணாம இக்னோர் பண்ண முடியாது. ஸோ எங்க மாதிரி சேனல்ஸ்க்கு, அதாவது தமிழ் சேனல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, எங்களோட ஸ்கேல் அப்படின்றது இப்போ தான் க்ரோவிங்லேயே இருக்கு. அப்போ லிமிடேஷன்ஸ் அப்படின்றது எங்களுக்கு இந்த இடத்துல ஜாஸ்திங்க. அதாவது டைரக்டா இல்லாட்டியும் இன்டைரக்டா நிறைய லிமிடேஷன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. அடுத்து இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங்குவேஜ் அண்ட் ரீச் பேரியருங்க. லாங்குவேஜ்லாம் இங்க ரொம்ப பெரிய பேரியரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிள் லாஜிக் தாங்க. யூடியூபோட டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி லாங்குவேஜ் ஆடியன்ஸ் அப்படின்றது நம்ம இந்தியன் நேஷனல் வைட் பார்க்குறப்போ கொஞ்சம் பெருசுங்க கம்பேர் டு தமிழ் ரீஜனல் லாங்குவேஜ் ஆடியன்ஸுங்க. அப்போது நம்ம லாங்குவேஜ் ஆடியன்ஸ் அப்படின்றது வந்து ரீச் குறைவு. அவங்களுக்கு லாங்குவேஜ் ஆடியன்ஸ், ஹிந்தி லாங்குவேஜ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு ரீச் ஜாஸ்தி அப்படின்றப்போ, அவங்க பொட்டென்ஷியலி நிறையா பீப்புளை அந்த பர்டிகுலர் மீடியாவை வச்சு ரீச் பண்ண முடியும். ஸோ மீடியா கம்பெனிஸ் ஐ மீன் பிஆர் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹிந்தி லாங்குவேஜ் ஆடியன்ஸ் கொண்ட அந்த பர்டிகுலர் வீடியோஸ்க்கு ப்ரியாரிட்டைசேஷன் கொடுக்குறாங்க. பில்லியன்ஸில் தமிழ் லாங்குவேஜில் வியூஸ் போக தான் செய்யுது. பட் நேஷனல் வைடில் ஸ்கேலிங் எடுத்து பார்த்தோம்னா ஹிந்தி ஆடியன்ஸ் தான் பெருசுங்க. இது டிஸ்கிரிமினேஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது கைண்ட் ஆஃப் ஒரு கேம்பெயின் லாஜிக்னு சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு தமிழ் ஆட்டோ ஜேர்னலிசம் பண்ணுறவங்களுக்கு ஒரு டபுள் த ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஆக்சஸ் கிடைக்கணும், அப்புறம் ஆடியன்ஸை பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்கேலை நோக்கி ஓட வேண்டியதாக இருக்குது. அடுத்து ஒரு மிகப்பெரிய மித், இந்த ஆட்டோ ஜேர்னலிஸ்ட் எல்லாமே லட்சங்களில் பேமெண்ட் வாங்குறாங்களாமே. கேட்கும்போது எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. இங்கே ரியாலிட்டி வேறங்க. டைரெக்டாக நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய ரிவ்யூஸ்க்கு லேக்கில் பேமெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் லான்ச் ஈவெண்ட் போகிறீங்க, இல்லை டிரைவ் ஈவெண்ட் போகிறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி லைக் ட்ராவல் ஸ்டேலாம் அவங்க பார்த்துக்க தான் செய்வாங்க. பட் ரிவ்யூ பண்ணுறதுக்கெலாம் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. லட்சங்கள்லாம் இல்லை, 1000
இதில் கூட பேமெண்ட் அப்படின்றதெல்லாம் இருக்காது. பட் பிராண்டட் கண்டென்ட்ஸ் இருக்குது, கேம்பெயின் தனியாக இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. அதுவுமே லட்சங்களில் வராது, ஆயிரங்களில் தான் வரும். ஸோ அதை தான் நம்ம வந்து பிராண்டட் கண்டென்ட்டில் போட்டிருப்போம். நம்ம சேனலில் பெய்டு ப்ரொமோஷன் டேக் போட்டிருப்போம். சேனலில் கீழவே வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு கொலாபரேஷன் அப்படின்றது ஃபுல் லென்த் வீடியோக்குமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். அடுத்து அஃப்லியேட்டுங்க. இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங்லேருந்து எங்களுக்கு பெரிதளவில் இன்கம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அஃப்லியேட்னா ஒன்றும் இல்லை. நான் ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறேன், இல்லை ஒரு காரை பற்றின ஒரு விமர்சனத்தை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை பை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். அதுதான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணினாலோ இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினாலோ எங்களுக்கு ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக ஒரு ஸ்மால் கமிஷன் அதுலேருந்து ஷேர் ஆகும். ஸோ டெக் சேனல்ஸ்னு பார்க்கும்போது ஃபோன்ஸ், கேஜெட்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கும். அதே மாதிரி அது கீப் ஆன் மாற்றக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கும்போது இந்த அஃபிலியேட்டில் நிறைய ஏர்னிங்ஸ் அப்படின்றது கிடைக்கும். பட் ஆட்டோ கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்து கார்ஸ் அப்படின்றது வந்து ஜஸ்ட் லைக் ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் மாற்றுறது கிடையாது. மினிமம் 3 வருஷம் வச்சிருப்பாங்க, இல்லை 5 வருஷம் வச்சிருப்பாங்க. இன்னொன்று இதில் கிளிக் பண்ணி வாங்குறவங்க அப்படின்றது ரொம்ப குறைவு. சேம் அப்ளைஸ் டு ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸுங்க. ஸோ இந்த இடத்துல ஆட்டோ கம்யூனிட்டிக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்றது இந்த அஃபிலியேட் மூலமாக குறைவு தாங்க. இதை தாண்டி யூடியூப் சிபிஎம், காஸ்ட் பர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வியூக்கும் எவ்வளோ காஸ்ட் கிடைக்குது, எவ்வளோ பணம் எங்களுக்கு வந்து சேருது அப்படின்றதையும் பார்க்கணும். இங்கே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சில டைம் பீக்கில் இருக்கும் வியூஸ், ஒரு சில டைம் பீக்கில் இருக்காது. ஏன்னா இது வந்து சீசனல் பேஸ்டு தாங்க. ஒரு ப்ராடக்டோட லான்ச் ரொம்ப ஹைப்பாக இருக்கிற ஒரு ப்ராடக்டோட லான்ச் நடக்குதுன்னா அந்த இடத்துல சிபிஎம் பெருசாக இருக்கும். இல்லை நார்மல் டே டு டே லைஃப்பில் நம்ம போடுற வீடியோஸ்லாம் சிபிஎம் அப்படின்றது அந்தளவுக்கு பெரிதளவில் இல்லை. ஸோ இங்கே இன்கம் வந்து ஒரு மாதத்திற்கு ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஹியூஜாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்குது. நம்ம கேட்கலாம், ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கெல்லாம் காசு வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி. காசு வாங்க தான் செய்கிறோம், இல்லைன்னா சொல்லலை. பட் ஒரு எத்திக்கலாக என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அக்சசரி வீடியோ போட்டோம்னாலே அதில் எல்லாரும் பொறுப்பு துறப்பு அப்படின்னு போடுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் பொறுப்பு ஏற்புன்னு போட்டிருப்போம். அது என்னோட கமிட்மெண்ட், என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் கொடுக்குற கமிட்மெண்ட். நீங்கள் எங்களோட மெயில்ஸ், ஆட்டோ கம்யூனிட்டியில் இருக்கிற எங்களோட மெயில்ஸை செக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பெட்டிங் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு மினிமம் 4லேருந்து 5 மெயில் ரெக்வஸ்ட் வரும். நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறோம்னா 1000 10,000னு காசு வாங்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு பெட்டிங் ப்ராடக்ட்ஸை, பெட்டிங் கேம்ஸை நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம்னா லட்சங்களில் பேமெண்ட் கிடைக்கும். ஒரு மாதத்திற்கு சர்வசாதாரணமாக லட்சத்தில் சம்பாதிக்க முடியும் இந்த பெட்டிங் கேம்ஸை ப்ரொமோட் பண்ணால். ஆனால் அது எத்திக்கலாக தவறு அப்படின்றனால நீங்கள் எங்களோட ஆட்டோ ஜேர்ன் கம்யூனிட்டி, அதாவது தமிழ் ஆட்டோ ஜேர்ன் கம்யூனிட்டியில் இந்த பெட்டிங் கேம்ஸ் அப்படின்றது எந்த ஒரு சேனல்ஸுமே ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டோம். எங்கள் குரூப்பில் நீங்கள் நிறைய சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். மோட்டவகன் இருக்காங்க, பில்லாஸ் பார்வை இருக்காங்க, திருப்பூர் மோகன் இருக்காரு, ஆட்டோ டென்ட் இருக்காங்க, தமிழ்ஸ் இருக்காங்க. எந்த சேனல்ஸ்லையுமே பெட்டிங் ரிலேட்டடான ப்ரொமோஷன் நீங்கள் கண்டிப்பாாக பார்த்துருக்கவே முடியாது. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதில் முதல் விஷயம் இது. அது எங்கள் கம்யூனிட்டிக்கு, எங்களோட ஆடியன்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ங்க. எங்கள் நம்பர் ஆடியன்ஸ்க்கு எதை எத்திக்கலாக கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ற ஒரு எத்திக்கலான ஒரு பிஹேவியர் தான் நாங்கள் இங்கே காமிக்கணும்னு நினைக்கிறோம். இதை தாண்டி நார்மலாக ஒரு வீடியோ எடுக்கிறக்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்றது ட்ராவல், ஃபியூவல், அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேஜெட்ஸ் அண்ட் கேர்ஸோட ரெண்ட்டுங்க, வீடியோகிராஃபர், எடிட்டர், இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் வீடியோவோட ப்ரொடக்ஷனுக்குள்ளே, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குள்ளே உள்ளடங்குங்க. ஆவரேஜாக இன்றைக்கி ஒரு 15,000 to 20,000 அப்படின்றது நம்ம சேனலோட வியூஸோட ஸ்டாட்ஸ். ஸோ இந்த 15,000 to 20,000 வியூஸ் போச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி நமக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் தான். ஸோ இதில் ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் நமக்கு 500 ரூபாய் கிட்ட செலவாயிரும். அப்போது ஒரு 500 ரூபாய் ஒரு வீடியோக்கு லாபம். அப்போ இங்கே வந்து ஒர்க் ஃப்ளோ அப்படின்றது நம்ம ஹை எஃபர்ட் அப்படின்றது இங்கே நடக்கும். பட் மானிட்டைசேஷன் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸாக தான் இங்கே இருக்குது. அடுத்து ஹைப் கல்ச்சர் வெர்சஸ் ப்ரொஃபஷனல் கான்டென்ட்ங்க. இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் எந்த வீடியோஸுங்க வைரல் ஆகுது? கிரிஞ்ச் அண்ட் அதுக்கப்புறம் ஓவர் ட்ராமாட்டிக் ரீல்ஸுங்க, அதுக்கப்புறம் பார்டர் லைன் நியூடிட்டி, அப்புறம் லஸ்ட் பேஸ்டு கண்டென்ட். இதுக்கு தான் அட்டென்ஷன் அதிகமாக கிடைக்குது. எதற்கு பீப்புள் அட்டென்ஷன் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதற்கு தான் இங்கே இருக்கக்கூடிய அல்காரிதம் அப்படின்றத ரிவார்ட் பண்ணும். நீங்கள் டெப்த்தாக பேசுகிறீங்க, இல்லை நாலேஜபிளாக பேசுகிறீங்க, அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கெலாம் இல்லை. நீங்கள் ஒரு 15 minute டீப் அனாலிசிஸ் ஒரு ரிசர்ச் வீடியோ போட்டிங்கன்னா ஒரு 20,000 வியூஸ் போகும். இதுவே நீங்கள் ஒரு கிரிஞ்சா, இல்லை ஓவர் ட்ராமாட்டிக்கா, இல்லை லஸ்ட் பேஸ்ட் நியூடிட்டி வீடியோ போட்டிங்கன்னா 2 லட்சம் வியூஸ் போகுது. அப்போ கல்ச்சர் எதை நோக்கி ஓடும்? ரீச் எதில் இருக்கோ அதை நோக்கி தானே கல்ச்சர் அப்படின்றது டெவலப் ஆகிட்டு இருக்கும். இங்கே நிறையா ப்ரொஃபஷனல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நல்ல நேர்மையாக நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அட்டென்ஷன் அப்படின்றது கிடைக்கிறதே இல்லை. அப்போது அந்த ஜேர்னலிசம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போய்கொண்டு தான் இருக்குது. இதுதான் ரியாலிட்டி. நாம் மக்கள் எதற்கு அட்டென்ஷன் அதிகம் கொடுக்குறோமோ அதைத்தான் அல்காரிதம் புஷ் பண்ண செய்யும். அப்போ ப்ரொஃபஷனல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும், நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நடக்கும். இல்லைனா டெஃபினட்டாக இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றது அழிவை நோக்கி தான் போகும். நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம், கிரிஞ்ச் ரீல்ஸ் பார்ப்போம், நியூடிட்டி வீடியோஸ் பார்ப்போம். பார்டர்லைன் நியூடிட்டி கூட இல்லை, கிட்டத்தட்ட இன்றைக்கி நியூடிட்டி வீடியோஸ் வந்துருச்சு. லஸ்ட் பேஸ்ட் வீடியோஸ் அப்படின்றது அவ்வளோ போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்டில் போய் திட்டுவாங்க.
கமெண்ட்ல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நீங்கள் அதை போய் அடிச்சிட்டு இருக்கிற நேரம் அந்த பர்டிகுலர் பேஜை நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்து இந்த கண்டென்ட் நான் பார்க்க விரும்பலன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் அப்படின்றது ஷேடோ ஆயிரும், வியூஸ் குறையும், அவங்களே அந்த தவறான கண்டென்ட் போடுறதுலேருந்து நல்ல கண்டென்ட்குள்ளே வருவாங்க. கமெண்ட்டில் போய் அசிங்கமாக வார்த்தை பேசி நாம தாங்க இன்றைக்கி அவங்களை வளர்த்து விட்டுட்டு வரோம். கமெண்ட்டில் நீங்கள் 1000 கமெண்ட் போட்டிங்கன்னா என்கேஜ்மெண்ட் ரேட் அதிகமாகும். என்கேஜ்மெண்ட் ரேட் அதிகமாச்சுன்னா வியூஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதில் ப்ரொமோஷன் பண்ணி சம்பாரிச்சுப்பாங்க, வியூஸ்லையும் சம்பாரிச்சுப்பாங்க. ஸோ பவர் அப்படின்றது ஆடியன்ஸ் ஆகிய உங்கள் கையில் தான் இருக்குது. எதை ப்ரொமோட் பண்ணணும், எதை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு தயவு செஞ்சு நீங்கள் முடிவெடுங்க. அடுத்து லீகல் அண்ட் கார்ப்பரேட் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறேங்க. இந்தியாவில் டிஃபமேஷன் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்க. நீங்கள் வலுவாக ஒரு அக்யூசேஷன் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மேலே வச்சிங்கன்னா லீகலாக பல கேசஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கார்ப்பரேட் எஸ்கலேஷனில் ஆரம்பித்து டீலர்ஷிப் கம்ப்ளைண்ட்ஸ்னு நிறைய வருவதால் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் டபுள் வெரிஃபை பண்ணி தான் டோனை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் பேச வேண்டியதாக இருக்குது. இதை தாண்டி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த கார்ப்பரேட் அண்ட் லீகல் ப்ரெஷரை தாண்டி இந்த தம்ப்நெயில்ஸில் ஏன் வந்து அட்ராக்டிவாக வந்து பிளேஸ் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ஷோரூமை மட்டுமே சொல்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கிளிக் த்ரூ ரேட் அப்படின்றது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய தம்ப்நெயில்ஸ் லைக் 4.5 lakhsல ஸ்டார்ட் ஆகுது, 6.5 lakhsல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சா தான் கிளிக் த்ரூ அதிகமாக இருக்குது. அந்த கிளிக் த்ரூ அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வியூஸ் அப்படின்றது அதிகமாக கிடைக்குது. சப்போஸ் பார்க்குறவங்க ஒரிஜினல் கிளிக் த்ரூ, அதாவது லைக் வந்து நான் ஒரிஜினல் ஆன்ரோட் ப்ரைஸிங்க, இப்போ நம்ம மக்கள் நிறையா சொன்னதுலேருந்து நான் ஒரிஜினல் ஆன்ரோட் ப்ரைஸிங் தான் வைக்கிறேன். ஆனால் இந்த ஒரிஜினல் ஆன்ரோட் ப்ரைஸிங்க்கு கிளிக் த்ரூ அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அப்போது பீப்புள் எதை அதிகமாக கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த தம்ப்நெயில் அப்படின்றதுமே இருக்குது. இன்றைக்கி நம்ம ஏஐ பேஸ்டு தம்ப்நெயில்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான் கிளிக் த்ரூ இருக்குது. ஒரிஜினலாக ஜென்யூனாக நீங்கள் வந்து தம்ப்நெயில்ஸ் வைக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கிளிக் த்ரூ அப்படின்றது இல்லைங்க. இதுதான் மார்க்கெட் ரியாலிட்டி. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மிகப்பெரிய பிக் கார்ப்பரேட் சேனல்ஸ் இல்லை பெரிய சேனல்ஸ்க்குலாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கான ஆக்சஸ் அப்படின்றது கிடைக்குது. ஏன்னா பிராண்ட்ஸ் அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான ரீச் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு வியூஸில். சரிங்களா? இதை தாண்டி ஸ்மால் சேனல்ஸ் எங்களை மாதிரி க்ரோவிங்கில் இருக்கக்கூடிய ஸ்மால் சேனல்ஸ் நாங்கள் பேலன்ஸ் டோனில் போய் தான் ஆகணும். இதை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது ஃபேக்கானு கேட்டிங்களா இல்லை ஸ்கிரிப்டடானு கேட்டிங்களா, அதாவது நாங்கள் பேசுகிறது இல்லைங்க, இது எங்களோட சர்வைவல் ஸ்டேஜ். ஸோ நாங்கள் பேலன்ஸ்டு டோனை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இது எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களோட ரீச் அதிகமாகிறப்போ, எங்களோட க்ரோத் அதிகமாகிறப்போ, அப்போது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது எங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கணும் இல்லை கிடைக்காம போகணும் அப்படின்றது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு 5 to 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிக்டாக்கு, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி யூடியூப்ல கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நிறைய நல்ல நல்ல கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருந்தாங்க. என்னைக்கு இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக்ல பொண்ணா அந்த வேர்டை சொல்லாமன்னு தெரியல, ஆர்னா வியூஸ் போகும், ரீல்ஸ் போகும் அப்படின்றது வந்துச்சோ, நியூடிட்டி பேஸ்ட் லஸ்ட் பேஸ்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து கிரிஞ்ச் பண்ணால் வியூஸ் போகும், கேனத்தனமாக ஏதாவது வீடியோ போட்டால் அது வியூஸ் போகும்னு தெரிஞ்சனால தான் இன்றைக்கி பாதி பேர் கேனத்தனமாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதில் அவங்க சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் படிக்கணும், வேலைக்கு போகணும், இல்லை நல்ல கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் விஷயம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நல்ல கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, படிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டால் போதும், யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் போட்டால் போதும், சம்பாரிச்சிடலாம், ஈஸியாக ப்ரொமோஷன் கம்பெனிஸ் வந்துடும்னு நிறைய பேர் மாறிட்டு வராங்க. அப்போது இந்த லஸ்ட் பேஸ்டு கண்டென்ட்ஸ், நியூடிட்டி பேஸ்டு கண்டென்ட்ஸ், இந்த கிரிஞ்சு ஓவர் ட்ராமாட்டிக் கண்டென்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கிறீங்க, ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது நல்ல விதமாக மாறும். இல்லைன்னா கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு கட்டத்தில் போய் அழிஞ்சு தாங்க போகும். ஆல்ரெடி மக்களுக்கு சோஷியல் மீடியானாலே வெறுப்பாயிருச்சு. பட் ரியாலிட்டியை நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதை மாற்றணும்னா வேறு யார் கையிலும் இல்லை, ஆடியன்ஸ் உங்கள் கையில் மட்டும்தான் அதற்கான பவர் அப்படின்றது இருக்குது. நல்ல கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல கண்டென்ட் கிரியேட்டருக்கு சப்போர்ட்டை கொடுங்க. அது எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நேர்மையாக நாங்களும் நடந்து கொள்ள ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நெஸ்கிற குடும்பம் இருக்குது. சர்ச்சர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டேக் கேர், பை பாய்.